ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குமாரில் பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டீரியோ போர்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 80 வாட்ஸ் அவுட்புட் வரும். 2 சேனல் பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் அவுட்புட் தரும். ஸோ போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஹீட் சிங் வந்து 6 லீஃப் ஹீட் சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிரான்சிஸ்டருக்கு இந்த ஹீட் சிங் வந்து போதுமானது தான். ஸோ இந்த போர்டை எதனால் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டில் ரெடி பண்ணுறதுக்காக அந்த போர்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போர்டு வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் ஆம்பிளிஃபையரை. ஏன்னா நமக்கு என்ன தான் ஹோம் தியேட்டரில் நம்ம பாட்டு கேட்டாலும் ஆம்பிளிஃபையரில் பாட்டு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி எஃபெக்ட் அது எல்லாமே ஹோம் தியேட்டர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரில் வந்து படம் பார்க்கறது வந்து நல்லா இருக்காது. ஆனால் நமக்கு பாட்டு கேட்குறதுக்கு ஆம்பிளிஃபையரில் பேஸ் டபுள் இந்த மாதிரிலாம் நல்ல ஸ்பீக்கர் ரெடி பண்ணி, ஸோ ஐசியிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒவ்வொரு பொருளுமே வாங்கும்போது நல்ல குவாலிட்டியில் வாங்கி அசம்பிள் பண்ணி நல்ல ஒரு ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரில் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சவுண்ட் அவுட்புட்டும் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 42 வோல்ட்டு 0.42 வோல்ட்டு வந்து இந்த போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 6 ஆம்பியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா 52001943 வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டரையும் பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சேனலாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சேனல் ரைட்டு சேனல் இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த போர்டை வந்து நீங்கள் சரவுண்டு 5 ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2.1க்கு வந்து லெஃப்ட் ரைட்டு சேனலுக்காக இதை எடுத்திருக்கேன். இதோட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொசிபாவில் 52001943. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரு 1.5 ஆம்பியர் வந்து எடுக்கும். ஸோ 4மே சேர்த்து 6 ஆம்பியர் வந்து எடுக்கும். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் ஒரு 6 ஆம்பியர் இந்த போர்டு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 ஆம்பியர் போதுமானது. ஸோ இது கூட சப்பும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பியர் வந்து அதிகமாக போடணும். 10 ஆம்பியர் 15 ஆம்பியர் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ சர்க்யூட் பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டிகே ஐசி சர்க்யூட், அதாவது பிசிபி பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசியோட பிசிபி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து இவங்க டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குமார் ஆடியோஸில் KA2421 ஸ்டீரியோ. உங்களுக்கு இதில் பயன்படுத்தியிருக்க டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டரு, ரெஜிஸ்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. பிசிபியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜிஎன்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎன்டினா வந்து கிரவுண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா வி ப்ளஸ்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் இந்த இடத்துல வந்து வி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் சப்ளைங்கிறதுனால 3 இடத்துல வந்து கரெக்டான சப்ளை வந்து இதில் கொடுத்துட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து இன்புட் ப்ரீ சிக்னல் வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் பேஸ் டபுள் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ் டபுள் சிக்னல், சப்வூஃபர் யூஸ் பண்ணால் சப்வூஃபர் சிக்னல், அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரீ சிக்னல் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் ஸ்பீக்கரில் வந்து அவுட் ஆகும். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ் டபுள் சிக்னல் அவுட் ஆகும். ஸோ அதில் வந்து லெஃப்ட் சிக்னல் எங்கேயும், ரைட்டு சிக்னல் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்கும். இந்த இடத்துலையும் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சிக்னலு, இதில் வந்து கிரவுண்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே இந்த இடத்துல இன்புட் சிக்னலு, இந்த இடத்துல கிரவுண்டு. ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன் அவுட் எல்லாமே. ஸோ ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கரை வந்து அவுட்புட்டாக எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கரை வந்து அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு லைனு, கிரவுண்டில் ஒரு லைனு, இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதுக்கான பொருளை மட்டும் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வாங்கும் போது டிரான்ஸ்ஃபார்மரு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி, அடுத்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு, இது எல்லாமே வந்து வோல்டேஜ் ஆம்பியர் இதெல்லாம் பேஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா தாராளமாக யார் வேணுமாலும் இதை வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டாக இருந்தாலுமே அதுக்கு வந்து 3 விஷயம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளை கொடுத்தா தான் அந்த போர்டு வந்து ஃபங்க்ஷனே ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீ சிக்னல் இன்புட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிக்னல் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அந்த போர்டுலேருந்து ஒரு சிக்னல் வந்து அவுட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக்ஸ் போர்டு எல்லாமே ஒர்க் ஆகும். அது இன்னும் அவுட்டு ப்ளஸ் பவர் சப்ளை. இன்புட் பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து இந்த போர்டுக்கான வேலையை கொடுக்குற மாதிரி, அவுட்புட் பார்த்திங்கன்னா
அந்த போர்டு வந்து ஒரு வேலை செஞ்சு அது அவுட்புட்டாக கொடுக்கும். அது பவர் சப்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து ஒர்க் ஆகிறதுக்காக பவர் சப்ளை. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இந்த போர்டு கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்களே கற்றுக்கலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு இந்த மாதிரி தனியாகவே நீங்களே ஒரு ஆம்பிளிஃபையரும் மேக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா நம்ம ஹோம் தியேட்டரில் வந்து நம்ம படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டால்பி சவுண்ட்லேருந்து டிடிஎஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஏவி ரிசீவரோ இந்த மாதிரி இதில் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து டிவியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அதில் வந்து பென்ட்ரைவெல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே சாங்கை ப்ளே பண்ணால் தான் நம்மளால் கேட்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணி பாட்டு கேட்கறதுக்காக ஒரு 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாங் கேட்குறதுக்கு ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் ரெடி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன், ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ ஒரு பெஸ்ட்டான 2.1 ஆம்பிளிஃபையரை கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு அப்டேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் நமக்கு என்டிஎஃப்எஸில் உள்ள ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் பென்ட்ரைவ் இருந்தாலும் நமக்கு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. விஎல்சி பிளேயரில் போனீங்கன்னா அதில் டிஸ்க் இருக்கதாவே நமக்கு காட்டாது. ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா நமக்கு டிஸ்க் வந்து கரெக்ட் டு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லா விதமான ஃபைல்ஸுமே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ புது பாக்ஸ்லையுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலான்னு சொல்லிட்டு புது பாக்ஸில் ஹார்ட் டிஸ்க் வந்து 2 TB கனெக்ட் பண்ணேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு விஎல்சி பிளேயர் போனோடனே நமக்கு வந்து அதில் 2 டிஸ்க்குமே வந்து ஷோ ஆனிச்சு. ஸோ அந்த டிஸ்க்கை கிளிக் பண்ணி அதில் உள்ள சாங்ஸு, மூவிஸ் எல்லாமே வந்து ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக ப்ளே ஆனிச்சு. ஸோ பழைய பாக்ஸில் வந்து அப்டேட் வந்து அஃபிஷியலாக கொடுக்கல. ஆனால் புது பாக்ஸில் அப்டேட்டில் அஃபிஷியலாகவே என்டிஎஃப்எஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் ப்ளே பண்ணி ஈஸியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஆம்பிளிஃபையரோட ஸ்பேர் பார்ட்ஸு ப்ளஸ் அசம்பிள் வீடியோ எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறேன்.